அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாதத்தினுடைய கடைசி 20 நாட்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஜோதிட ரீதியாக பல விதத்தில் சாதகமானதாகவும் சிலர் கவனமாகவும் இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் கடைசி 20 நாட்கள் அமையப்பெறுகிறது. இந்த காலகட்டத்தில் குரு பகவான் மிதுனத்தில் உதயமாகிறாரு. அதே மாதிரி பார்த்தோன்னா சனி பகவான் மீனத்தில் வக்ரமாகிறாரு. இந்த காலகட்டத்தில் மேலும் புதாத்திய யோகமும் உருவாக இருக்கிறது. அதே சமயம் சுக்கிரன் மிதுனத்தில் நுழையிறதும் செவ்வாய் கன்னியில் நுழையிறதும் சில ராசிக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது பெரும்பாலும் அசுப பலனை தரக்கூடியதாகவே அமையப்பெறுகிறது. அந்த வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த கிரக மாற்றமானது அசுப பலன்களை ஏற்படுத்தவிருக்கிறதா அல்லது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தவிருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோஸ்க்கு போய் நாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ம வினைகளுக்கு ஏற்ப மாறுபட்ட பலன்கள் அளிக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை மாதம் 18ஆம் தேதி சந்திரனுடன் நேருக்கு நேர் தொடர்பை உண்டாக்கி விஷயோகத்தையும் உண்டாக்க இருக்கிறார். இதனால் கும்பராசியில் நிகழவிருக்கக்கூடிய இந்த விஷயோகம் அப்படிங்கிறது பல ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தவிருக்கிறது. அந்த வகையில் கும்பராசியினருக்கு இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா சந்திரனுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய சனி பகவானினுடைய தாக்கம் கும்பராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மோசமான தாக்கத்தை அது ஏற்படுத்தவிருக்கிறது. அதனால எல்லா விஷயத்திலையுமே கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிரச்சனைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் விடுபடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய கடமைகளில் இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்பவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. யார் தவறு செய்தாலும் முகத்திற்கு நேராக சொல்லிடுவீங்க. இதனால் உங்களுக்கு பல வகைகளில் எதிரிகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருக்க வேண்டியது முக்கியங்க. அதை விட முக்கியம் மூன்றாவது நபருடைய வாழ்க்கையில் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் தலையிட வேண்டாம். அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் பஞ்சாயத்தும் செய்யக்கூடாதுங்க. அனாவசியமாக பேசுகிறத இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி தங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் செய்வது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இருப்பினும் இந்த காலகட்டம் பல வகைகளில் பார்க்கும்போது தங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருக்கிறதுனால சின்ன விஷயங்களுக்கும் அதிகப்படியாக நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியதாகவும் இருக்கும். மற்றொரு புறம் பொறுப்புகளும் தங்களுக்கு அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். வேலை செய்யக்கூடிய நேரம் கொஞ்சம் அதிகரிக்க செய்யுங்க. அயராது உழைக்கும் போது தான் தங்களுக்கான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க. நீங்கள் திருமணமாகாதவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் திருமணம் விரைவில் நடக்க அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேண்டி காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. எல்லா முன்னேற்றமும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பை கொண்டு சேர்க்குங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் நிதானத்தோடும் நடந்து கொள்ள பாருங்க. செலவை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சேமிப்பை உயர்த்துவது அதை விட ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த காலம் நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அவசரமாக எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அவசரமாக எந்த முடிவையும் எடுக்கக்கூடாதுங்க. குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருங்க. யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கு முன்பாக ஒன்றுக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்க பாருங்க. நீண்ட தூர பயணங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இல்லை அலட்சியத்தின் காரணமாக மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொறுமை ரொம்ப தேவைங்க. கணவன் மனைவி வாக்குவாதம் இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டாம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ஒற்றுமையை குடும்பத்தில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விதத்தில் உங்களுக்கு சௌகரியமாக இந்த காலம் இருந்தாலும் மற்றொரு புறம் அசௌகரியமாக நீங்கள் உணரவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நல்லது கெட்டதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்வது
அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் திட்டமிட்டு சில விஷயங்களை நீங்கள் செய்தாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கமும் ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷ யோகத்தினுடைய தாக்கமும் இந்த காலத்தில் அதிகப்படியாக வெளிப்படும் அப்படிங்கிறதுனால திட்டமிடல்லையும் சிறு சறுக்கல்கள் ஏற்பட தான் செய்யும். அப்படிங்கிறதுனால நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலம் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத மறந்து விடாதீங்க. அதே சமயம் சரியான நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடிக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க. எந்தெந்த வேலைகளை எந்தெந்த நேரத்தில் முடிக்க வேண்டும் அப்படின்னு சரியாக வழிநடத்தி செல்ல வேண்டியதும் அவசியம். பெருசாக பணத்தின் மூலமாகவோ வியாபாரத்தின் மூலமாகவோ வேலையின் மூலமாகவோ சங்கடங்கள் வராது அப்படின்னாலும் கூட உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் மற்றொரு புறம் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம். நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட வேண்டியது அவசியமாகிறது. மற்றபடி வீட்டில் ஒரு சுபிக்ஷமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் ஓரளவுக்கு நிம்மதி சந்தோஷம் நிலைகொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். சுப செலவுகளும் விருந்தாளிகளினுடைய வருகையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க செலவினங்கள் விஷயத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகக்கூடிய ஒரு காலகட்டங்க. நீங்கள் உடனே இதை நினச்சி பயந்துடாதீங்க. பிரச்சனையிலேயே இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு போயிடாது. நல்லது 4 விஷயம் நடக்கிறது அப்படின்னா அதற்கு எதிர்மாறா ஒரு சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். அதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று தான். நல்லது வரும்போது அதை சந்தோஷப்படுறதும் கெடுதல் வரும்போது துவண்டு போய் அமர்வதும் கூடவே கூடாதுங்க. கெடுதலை எதிர்த்து போராடக்கூடிய தைரியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவைப்படுது. அதனால உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. பிரச்சனை இல்லாத மனுஷங்களே கிடையாதுங்க. இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத மனுஷங்களை யாரையும் சொல்லவும் முடியாது. கடவுளுக்கே பிரச்சனை இருக்கும்போது நமக்கு இருக்காதா என்ன? அதனால் வரக்கூடிய பிரச்சனையை கண்டு துவண்டு விடாதீங்க. அதற்குண்டான தைரியத்தை வரவச்சிடுங்க. எதுவாக இருந்தாலும் மோதி பார்க்கலாம் அப்படிங்கிற துணிச்சல் உங்கள் மனதில் இருக்கும். நீங்கள் போராடினீங்க அப்படின்னா எதிர்த்து நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்க. உங்களை விட உங்களை மிஞ்சிய இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய அறிவு கூர்மையும் தக்க சமயத்தில் தங்களுக்கு உதவி செய்யுங்க. அதனால் பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டாம். துணிச்சலாக செயல்பட ஆரம்பிங்க. சிந்தித்து செயல்பட பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்துலையும் நிதானமாக பொறுமையாக யோசித்து நடந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் உங்களுக்கு ராஜா, நீங்களே மந்திரி அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இந்த நேரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டு விடாமுயற்சியை கைவிடாதீங்க. அதே சமயம் மற்றொரு புறம் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு அடுத்தவர்களுக்கு துரோகத்தை நினைக்காதீங்க. அது மிகப்பெரிய அளவில் விபரீதத்தை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க. நேர் வழியில் செல்ல பாருங்க. பிரச்சனைகளில் இருந்து உங்களை நீங்களே விடுவித்து கொள்ளலாம். அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதிக வட்டிக்கு கடன் வாங்கி எந்த முதலாளியிடமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வீண் செலவை குறைத்து கொள்ள பாருங்க. ஆடம்பர செலவை குறைத்து கொள்ள வேண்டியது அவசியங்க. எந்த ஒரு முதலீடும் அதிகமான வட்டிக்கு கடன் வாங்கி எந்த ஒரு முதலீடும் செய்யாதீங்க. அது மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கும். குடும்பத்தில் தம்பதியர் 2 பேருமே ஒன்று சேர்ந்து கவனிச்சா மட்டும்தான் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து தங்களால் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தேவையற்ற நண்பர்களிடமிருந்து தள்ளி இருக்க பாருங்க. குடும்ப விஷயங்களை அனாவசியமாக வெளிநபர்களிடம் சொல்ல வேண்டாம். வெளிநபர் அப்படின்னா 3வது மனிதர் அப்படின்னு மட்டும் கிடையாதுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்களுடைய உச்சத்தோழன் உயிர்த்தோழனாகவே இருந்தாலும் சரிங்க, யார்கிட்டையும் நீங்கள் உங்களுடைய குடும்ப விஷயங்களை, எதிர்கால திட்டங்களை, உங்களுடைய அலுவலக ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதீங்க. அது மிகப்பெரிய விளைவுகளை தங்களுக்கு ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. அதே மாதிரி வியாபாரம் செய்தாலும் வேலைக்கு சென்றாலும் நீங்கள் உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருக்க வேண்டியது அவசியம். மனதை எக்காரணத்தை கொண்டும் அலைபாய விடாதீங்க. கொஞ்சம் ஏற்ற இறக்கம் நிறைந்த காலமாகத்தான் இருக்கும். இந்த கால துவக்கத்தில் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய
வேண்டிய சூழ்நிலைகள் வரும். போக போக இந்த காலம் கடைசி 2 வாரங்கள், அதாவது கடைசி 20 நாட்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஓரளவுக்கு நீங்கள் நினச்ச வேலைகளை எல்லாத்தையும் சரியாக செய்து முடிக்க முற்படுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் முயற்சிகளை முழு மூச்சோடு செய்வீங்க. இறுதிக்கட்டத்தில் சந்தோஷமாக நீங்கள் செயல்படவும் ஆரம்பிச்சிடலாம். வேலைகளை மட்டும் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு எக்காரணத்தை கொண்டும் தள்ளி போடாதீங்க. நேரத்தை சரியாக கணக்கு போட்டு வேலை செய்ய பாருங்க. அன்றைக்கான வேலையை அன்றே முடித்து விடுங்க. சேமிப்பு வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுங்க. பிள்ளைகளிடம் கோபத்தை காட்ட வேண்டாம். நீங்கள் மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் பெற்றவர்களின் பேச்சை கேட்டு நடக்க பாருங்க. இல்லைனா நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத நினைப்பில் வைத்து கொள்ளுங்க. நிதி நிலைமை ஓரளவுக்கு செயற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க ஹனுமன் வழிபாடு தங்களை நல்வழிப்படுத்துங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் வழிபாடு தங்களுக்கு பல வகைகளில் துன்பங்களை விலக்கி இன்பங்களை பெருக்கும்.